சாப்பிட்டீங்களா? பரவாயில்ல. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாங்க. ஆமா. ओम तत्पुरुषाय महादेवाय दिवे तन्नो रुद्रः प्रचोदयात् गुरुवे सर्वलोकानां विजये भवरोगिणां मुक्तये सर्वविद्यानां मुक्तये नमो नमः। ओम तत्पुरुषाय महादेवाय दिवे तन्नो रुद्रः प्रचोदयात् சேர்ந்து உட்காருங்க போங்க. வாங்க மறக்கல போகணும்ண்ணா எதுவும்
எடுத்துருக்கேன் அந்த அப்புறம் வீடியோ இங்கே தான் இருக்கேன் கோயில் இருக்குங்கப்பா இந்த கார்த்திகை கூப்பிடுறேன் அந்த வீடியோ என்ன அவரை பற்றி நிறைய இன்னொரு வீடியோ இருக்குங்க ஃபர்ஸ்ட் அந்த வீட்டில் இருந்து கூப்பிட்டு வந்தேன் அந்த வீடியோ என்ன இது ஐயா ஐயா வணக்கம். நான் பார்த்தீங்கன்னா எம்எஸ் மீடியா திண்டுக்கல் சின்னாலப்பட்டி அப்படின்னு யூடியூப் சேனல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆன்மீக சேனல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி ஐயா சொன்னாங்க, இது மாதிரி ஐயா இங்கே வந்து சித்தர் வந்து மறைந்து சமாதி நிலையில் இருக்காரு. அவரை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். அவரை பற்றி கொஞ்சம் விளக்கங்கள் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா ஐயாவோட ஃபஸ்ட்டு அவரோட பிறப்பிடம், வாழ்ந்தது, மறைவிடம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயா இப்போ மக்கள் வரும் ஐயா தரிசனம் பண்ணுற மக்கள் வராங்க அப்படின்னா எப்படி இந்த கோவிலுக்கு எப்படியெல்லாம் வரலாம் அந்த விவரங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்துவீங்க. என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. ஐயா பேர் குபேந்திர சுவாமி. கொஞ்சம் ஐயா பேர் குபேந்திர சுவாமி. ஐயா பிறந்தது ஊர் வந்து பூச்சநாயக்கமுடி, திண்டுக்கல் மாவட்டம் வேம்பூர் பக்கத்தில் பூச்சநாயக்கத்தில் பிறந்தது. சரிங்க. பெரும்பாலும் அவர் வந்து நம்ம ஓசாமிகள் தான் அங்கேயே போய் இருப்பாரு. நம்ம திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் இருக்கிற ஓசாமிகள் அங்கே போய் எத்தனை ஆண்டுகள் இருந்திருப்பாருங்க? ஒரு 10 வருஷம். 10 வருஷம் நம்ம ஐயாவோட போய் தம்பி பேர் ஜெயராமன். இவரோட தம்பி இல்லை நம்ம அவர் ரொம்ப பழக்கமாக இருந்து அவர் ஜீவஸ்மயம் வந்து அப்புறம் வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி சாமி வந்து மடத்தில் வைக்கலாம் சொல்லுவாங்க. சரிங்க. நான் அப்புறம் கேட்டேன், சரி இந்த வீட்டில் உட்காந்து சொல்லுவாங்க. அப்புறம் திடீர்னு முடிவு பண்ணி எல்லாருமே கூப்பிட்டு வந்து நம்ம நல்லாம்பட்டி நம்ம இது அப்போ இல்லை ஏன் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா, இப்போ நம்ம நாகல் நகர் வந்துடும், திண்டியில் வந்து நாகல் நகர் வந்துடும். நாகல் வந்து நம்ம ஐடிஐ வந்துடும். ஐடிஐலேருந்து மேற்கொண்டு எப்படி வரணும்? நத்த ரோட்டில் வந்து அருள் ஜோதி வள்ளலார் ஸ்கூல் பின்னாடி பின்புறம் அருள் ஜோதி வள்ளலார் ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் ஐயாவோட இருப்பிடங்கள் இருக்கு. வேற ஐயாவோட அற்புதங்கள் எது சொல்லுங்க? ஐயா அற்புதம் வந்து சஞ்சீவ் சாமி, அவருக்கு தான் அதிகமாக தெரியும். சரிங்க. கோயம்புத்தூர்ல இருக்காரு. வேற ஐயா வந்து இப்போ இது அவார்டு வாங்கினது சொன்னாங்க. அவர் வந்து காசிக்கு கால்நடை நடந்து போயிருக்காரு. காசிக்கு வந்து பாத யாத்திரையாகவே போயிட்டு வந்திருக்காரு. வேற அவார்டு யார்கிட்ட வாங்கினது? சீல்டு அவங்க வீட்டில் இருந்துச்சு. அவங்க சரி, நன்றிங்க. ஐயாவை தரிசனம் பண்ணதுக்கு மிக்க நன்றி. எம்எஸ் மீடியா சார்பாக ஐயாவை தரிசனம் பண்ணதுக்கு நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேதம் கேட்டாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கலர்கள் வெல்க, புறங்காட்டு செய்யோர் பூங்கலர்கள் வெல்க. ஓம் நம சிவாய நமக. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ உபேந்திர சுவாமிகளே நமக. நம சிவாய நமக. நம்ம பூஜை 12 மணிக்கு பூஜை நடக்குது. சரிங்க. அமாவாசைக்கு பூஜை, பிரதோஷ பூஜை நடக்கிறது. பௌர்ணமி பூஜை 5 மணிக்கு மேலே பூஜை ஆரம்பிக்கும். 6 மணி வியாழக்கிழமை 12 மணிக்கு பூஜை நடக்குது. இந்த நிகழ்ச்சியெல்லாம் வார வாரம் வியாழக்கிழமை சுவாமிக்கு வந்து பூஜைகள், அபிஷேகம், பௌர்ணமி, அமாவாசை, இது மாதிரி சிவனுக்கு உண்டான தீர்த்தங்கள் எல்லா நாளும் ஐயாவுக்கு விசேஷ நாட்கள் நடக்கும். நன்றிங்க. நன்றி.
ஐயா வந்து 12 ஜோதிலிங்கத்துக்கு பாத யாத்திராக போயிட்டு வந்திருக்காரு நடந்து. சரிங்க. பொன்னம்பலார் அடிகளார்கிட்ட அவார்டு வாங்கியிருக்காரு ஐயா. காசிக்கெல்லாம் பாத யாத்திரை போயிட்டு வந்திருக்காரு. சரிங்க. பூச்சநாயக்கத்தில் பிறந்தாரு. இங்கே வந்து ஜீவசமாதி நம்ம நல்லாம்பேட்டில் ஜீவசமாதி ஆயிருக்காரு. சரிங்க ஐயா, உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்க. நீங்கள் உங்கள் பேர்? என் பேர் முத்துக்குமார். சரிங்க. நானும் பூச்சநாயக்கன். பூச்சநாயக்கம்பட்டி. சரிங்க. சரி ஐயாவை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காசி பாத யாத்திரையாகவே போயிருக்காரு. 12 ஜோதிர்லிங்கமும் தரிசனம் பண்ணியிருக்கிறாரு. அவார்டும் பொன்னம்பலா அடிகளார்கிட்ட ஐயா வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. பிறந்தது பார்த்தீங்கன்னா பூச்சநாயக்கம்பட்டி. இப்போ நல்லாம்பட்டி இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாங்க. வாங்க ஐயாவை தரிசனம் பண்ணுங்க. ஐயாவோட அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். நன்றி. நன்றி.